ஸோ வணக்கங்களே, நீங்கள் வந்துருக்குது கோசி குழந்தை சேனல். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் காரெக்ஸில் ஒரு புது கிளப்பில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஸ்க்ரீனில் கார் எடுத்துக்கிட்டு நான் பார்த்தீங்கன்னா ஒரு புது ரேஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த புது ரேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த புது ரேஸில் ஃபஸ்ட் ரேஸை நான் எப்படியே நான் முடிச்சிட்டேன். பட் செகண்ட் ரேஸ் என்னால் சத்தியமாக முடிக்கவே முடியல. அது ஏன்னு தெரியுமா, என்னாலே முடிக்க முடியல. அதை பவரான கரெக்டான காற்றை எடுத்துகிட்டு போனேன். பட் இருந்தாலும் கொஞ்சம் பவர் அதிகம் ஏற்றணும் போல். நம்மள்ட்ட இப்போதைக்கு 35,000 இருக்குது. நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு கார் மட்டும் சேல் பண்ணி 45,000 ஆக்கிட்டோன்னா கொஞ்சம் இதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். பவர் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ம கார் வந்து 300 டாப் ஸ்பீட் அவ்வளோ போகிற மாதிரி இந்த செட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுதான் நம்ம காரு. இந்த காரை பண்ணிட்டு நம்மள்ட்ட 33,000 இருக்குது. இந்த காசை வச்சு நம்ம எப்படியாவது ஐயோ செட்டிங்ஸில் இதை மாற்றிக்கிட்டேன். ஓகே, கண்ட்ரோல்ஸ் பட் இன்னும் இல்லை வளைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. இவன் இங்கே தான் பக்கத்தில் நல்லா தானே வளைச்சேன், அது வேறு எங்கேயோ போய் சொல்லுவது. நம்ம திரும்ப அதில் கொஞ்சம் பவர் அதிகமாகிறது காருங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இங்கே எந்த காசு சேல் பண்ணால் நம்மளுக்கு காசு கொஞ்சம் கிடைக்கும்னு பார்ப்போம். போகணும் திரும்பி நான் இதுக்கு தான் போகணும். இந்த கார் சேல் 10,000 தான் சேல் பண்ண முடியுமா? நம்ம காரு இதுவும் 10,000. சேஞ்ச் இந்த கார் மாற்றி இந்த கார் எவ்வளோக்கு சேல் ஆகுதுன்னு பார்ப்போமா? ஆக்சுவலி ஒரு 14,000 வந்தாச்சும் வருது. ஓகே, அப்புறம் நம்ம வந்து இந்த கார் வச்சுக்கிட்டு இந்த கார் சேல் பண்ணிடலாம். மாதம் நம்ம 2 கார் இருக்குது, 2த்துக்கு தானே இருக்குது. இது சேல் பண்ணால் 10,000 நம்மளுக்கு கிடைக்கும். 43,000 இருக்குது, சேல் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பவர் ஏற்ற போகலாம் காருக்கு. இந்த மாதிரி கார் நமக்கு கிடச்சிருக்கணும், ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம நிறையா கராஜி ஃப்ரீயாக தான் இருக்குது ஸ்லாட்டு, அப்படிங்கிறனால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, போயிட்டு இந்த காரை அப்கிரேட் ஏற்றலாம். ரூட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கிட்டக்க டியூனிங் ஷாப் இருக்கா? டியூனிங் ஷாப் ஸ்டேடிங் ஷாப் இருக்கான்னு தெரில. டியூனிங் ஷாப்பு தானே இதை ஏற்ற முடியும். ஓகே, கிட்டக்க ஒரு டியூனிங் ஷாப் இருக்குது. இந்த ஷாப்புக்கு வந்து போட்ட வண்டி தான் ரூட். ஒரு டியூனிங் ஷாப்பை நான் கண்டுபிடிச்சேன் இப்போ தான். இந்த டியூனிங் ஷாப்பை வந்து இந்த டியூனிங் ஷாப்புக்கு நம்ம போயிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த காருக்கு பவர் ஏற்றி அப்கிரேட் என்ன நான் அப்கிரேட்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கலாம். நான் பின்னாடி வந்து ஒரு இது வைக்கணும். பார்க்க கார் நல்லா இல்லை, பின்னாடி பம்பர் வைக்கவே இல்லைன்னு. அதனால் புதுசாக ஒரு பம்பரை மாற்றிடலாம். அப்போ தான் ரேசிங் மாதிரி ரேஸ் கார் மாதிரி தெரியும். இந்த ரேசிங்கே செதுக்கப்பட்ட காரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். இந்த கார் பேர் சரியாக மறந்து போச்சு, என்னன்னு தெரில. உனக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஈவினிங் ஷாப்புக்கு நேராக போயிட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் 30 என்னோடய அக்கௌண்ட்டில் 43,000 இருக்கிறத பார்க்குறேன். ஆனால் இன்ன வரைக்கும் நான் 20,000க்கு மேலே சம்பாரிச்சதே கிடையாது அந்த கேமில். ஃபஸ்ட்டு வாட்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி 43,000 அக்கௌண்ட்டில் பார்க்குறேன். இங்கே பாருங்க, எனக்கு தெரியும் நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு மக்கள் இது. ஓகே, டியூனிங் ஷாப்புக்கு வந்தாச்சு. இப்போ போயிட்டு ஸோ இன்றைக்கி தான் அப்டேட்டில் பாருங்களா, என் வண்டி 300க்கு மேலே போகும். நம்ம 40,000 இருக்குது. நம்ம வண்டி 300 போனாலும் பரவாயில்ல, தானே மாற்றணும். அப்பா 222 போகுது. ரேசிங்கே 31,000. இப்போ 10,000 தான் நம்மள்கிட்ட இருக்கும். கிளாஸ் 1 அது. ஓகே, கிளாஸ் 2 எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தா அது முடியல. டர்போல ஐயோ தொட்டதுக்கே எவ்வளோ காசு வருதா? ஸ்பீடே ஏற மாட்டேங்குது மக்களே. ஓகே, நம்ம எப்படின்னா இன்ஜினுக்கு வந்து இது மாற்றிடலாம். 218 போகுது. பட் நம்மள்ட்ட அவ்வளோக்கு காசு இருக்குது தான். ஆனால் வந்து என்னோட என்ன ஸோ உங்களுக்கு புரியாது. நான் ஒரு காருக்கு ஏம் வச்சுருப்பேன்.
அது BMW MGTக்கு ஏம் வச்சுருப்பேன். அந்த காரை வந்து நம்ம எப்படியாச்சும் பை பண்ணி ஆகணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நான் வந்து காசு சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஓகே, இதே பை பண்ணிடலாம். ரேசிங் தானே, போட்டுறேண்ணா போடா. 12,000 தான் இருக்குது. 43,000 வச்சுருந்தவருக்கு பரவாயில்ல. ஒரு காரு அப்கிரேட் ஆகிடுச்சு, அது போடும். சஸ்பென்சிங்லாம் அப்புறமா மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு காசு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சஸ்பென்சிங்லாம் அப்புறம் மாற்றிக்கலாம். பாருங்க பவர் இப்படி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபியூல் தானே போட்டிருக்கேன். நேராக வந்து இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணியிருக்கேன் மக்களே. வெயிட் பண்ணுங்கள், இந்த கிளப்பில் ஜாயின் பண்ணல. இந்த வருஷம் அன்லாக் ஆச்சு. திரும்பியும் ஜாயின் பண்ணுவேன். வேணாம் ஜோரியன் ரொம்ப வேஸ்ட்டு. இந்த கிளப்பில் முடிச்சுட்டா 30,000 கிடைக்கும். ஃபஸ்ட் ரேஸ் முடிச்சிட்டேன், இது முடிச்சிட்டேன். ரெண்டாவது இதுவும் கூட முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரேஸ் வித் பாஸ் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக. இங்கே பாருங்க, இவன் தான் என் பேர்னா மேக் டென்சஸ் மோபர். ஓகே வாங்கடா. எனக்கு இந்த எப்படியாவது இந்த ரேஸை நான் முடிச்சே திரும்பணும். பார்க்க தான் கொஞ்சம் குட்டி மாதிரி தெரியும் மக்களே, பட் ஆனால் ரொம்பவும் பெரிய ரேஸு, முடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். மட்டும் இல்லாமல் பகல் டைமுங்க இருந்தாலும் டிராஃபிக் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் இந்த காரை செய்யலாம் ரொம்ப மோசமான கேங்கு போல். காசு நம்மளுக்கு தேடி கிடைக்குதே. இது கிஃப்ட் பாக்ஸ் விட்ட மாட்டேன். ஓகே, நான் ஆப்போசிட்டில் போட்டு சொருகிறேன் ஒருத்த மேலே. ஓகே, ஏன்டா இல்லை போடாங்கிட்டு நம்ம காரை அப்டேட் பண்ண முடியாமல் மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, அது முக்கியம் இல்லை, நம்மளுக்கு ரேஸ் தான் முக்கியம். நேராக போயிட்டு இப்போ தான் வந்து பார்க்க கொஞ்சம் என்னாச்சு ஸ்பீட் டக்குன்னு ஏது 3வது கீழே 100 தொட்டுருச்சு. அதான் எனக்கு வேணும்டா, இந்த ஸ்பீட் தானே எனக்கு வேணும். இப்போ நேராக போகலாம். ஐயோ ஏன்டா நம்ம காரோட பிரேக்கிங் சரியில்லை மக்களே. நான் ஹேண்ட் பிரேக்கை போடுறேன், அந்த ட்ரிஃப்ட் ஆகிக்கும். இவருங்க இப்போதைக்கு ட்ரிஃப்ட்டு மாதிரி இந்த நிமிஷம்லாம் நான் போடல. ட்ரிஃப்ட்டு ரிம்ஸ் போட்டால் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரிஃப்ட் ஆகும். ஆனால் கொஞ்சம் ட்ரிஃப்ட் ரிம்ஸ் போடல. இதில் ஹேண்ட்லிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு டேர்னிங் இருக்குது பாருங்கள் மக்களே, நேராக போய் மரத்தை எங்கேயாச்சும் சொல்லிடுறேன். இங்கே தான் அந்த மோசமான கேங்கு. இப்போலாம் கிளாஸ் வந்து தான், பட் ஆனால் இவ்வளோ பவராக இருக்கானுங்க. அவனும் பவர் ஏற்றிருக்கல, கவலைப்படாதான். நமக்காவது ஃபஸ்ட் ஆயிரும். எப்படி இந்த ட்ரக்கில் இவ்வளோமா போகிறான்னு தெரில. இல்லைடா நீ செத்துடி நீ போடா. என்னையோட 4th விட்றா. போயிரு வராத அன்பு. கழிஞ்சிருந்தும் பதில் எவ்வளோ ஃபஸ்ட்டாக போகிறாங்கன்னு. இது சின்ன சர்க்கியூட் டெஸ்ட்டாக, பட் ஆனால் இவ்வளோ பவராக இருக்கானுங்க. இன்னைக்கு விட்டே மாட்டேன். நல்லா 2 லேம்பு கொடுத்துருக்கானுங்க. ஒருத்தனை பீட் பண்ணாலும் இன்னொருத்தனை அந்த கோல்டன் கலர் காரை பீட்டே பண்ண முடியல என்னால். நம்மள்ட்ட இருக்கிற காரை வச்சு இவ்வளோ சீக்கிரமாலாம் அவனை பீட் பண்ண முடியாது. பீட் பண்ணாலும் டேர்னிங்கில் ரொம்ப கஷ்டமாக திருப்பறது இருக்கும். அவன் மட்டும் அப்படியே பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி இந்த கார் ஹேண்டிலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் தூரமாக போட்டோம். எஸ் பிரேக்கப்படி எப்பாடி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. கஷ்டப்பட்டு திருப்பிட்டு அப்படியோ அந்த இடத்துல அந்த மோசமான திருப்புற இடத்துலையே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு திருப்பினேன். ஓகே, இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். ஃபஸ்ட் ப்ளேஸ் விட்டுறக்கூடாது. மாப்பிள்ள ஓகே, அங்கேயும் ஒரு பயங்கரமான டேர்னிங் இருக்குது. அந்த டேர்னிங் எப்படியாச்சும் பர்ஃபெக்டாக திரும்பிடணும். ஃபஸ்ட்டு நம்ம முந்த விடக்கூடாது. பிரேக் அடிச்சு நம்ம போயிடலாம். நிதானமாக போகலாம், ஏன்னா இன்னொரு லேப் நம்மளுக்கு இருக்குது. கொஞ்சம் நிதானமாகவே போவோம். அப்புறம் போகிறேன் தான் சொல்கிறேன் தவிர ஸ்பீடு ரொம்ப போகுது. ஓகே, டேர்னிங் வந்துருச்சு, விட்டுறலாம் பிறக்க. ஆனால் வேணாம், போய் பிரேக் பிடி அவ்வளோதான். டேர்னிங் பர்ஃபெக்டாக எடுத்துட்டேன் இந்த இடத்துல. அப்படிங்கிறனால இதே மாதிரி அந்த பக்கம் இன்னொரு லேம்பே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே, சீக்கிரமாக போகலாம். அந்த லாரிக்காரன் வேறு 2வது லேம்பில் கரெக்டாக இங்கே வந்துடுவான். அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த லாரிக்காரனால இவங்க வேறு என்ன முந்திட்டு போகிறானுங்க. கிட்ட வந்துட்டா மக்கள் ஒருத்தன் ரொம்ப கிட்ட இருக்கிறான். நான் பர்ஃபெக்டாக ட்ரைனிங் பண்ணணும் அந்த இடத்துல. இந்த ட்ரைனிங் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ளே சொருவிட்டேன். ஓகே, அதில் கம்பி இந்த ட்ரைனிங் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது, பட் அந்த ட்ரைனிங் தான் ரொம்ப கஷ்டம். அதில் கொஞ்சம் திருப்பது ரொம்ப கஷ்டம் மக்களே. இதில் கூட நான் ஏதோ பண்ணி திருப்புறேன்.
பட் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ட்ரிஃப்ட் அடித்து இது மாதிரி பண்ணி திருப்புறேன். இதே மாதிரி அந்த டைனிங்கை திருப்பிட்டா போதும். நான் ஃபஸ்ட் ப்ளஸ்ஸு இதே ப்ளஸ் விட்டுறக்கூடாது. ஆனால் முன்னாடி வந்து இந்த ரேஸை முடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு மகளே. எனக்கு இந்த காரை வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த காரை அப்கிரேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போச்சு. ஓகேவா? நீங்கள் அப்கிரேட் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி ரேஸெல்லாம் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். அப்கிரேடட் கார்ஸ் அப்படின்னா சஸ்பென்ஷன்லாம் பண்ண தேவையே கிடையாது. ஸ்பீடு அப்கிரேட் பண்ணால் மட்டும் போதும். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதில் ட்ரைனிங் பண்ணிக்கிறேன். அச்சோ சொல்லுடா போட்டு தைக்கித போயிட்டாங்க மக்களே. 2வது லேம்பில் போய் விட்டு கொடுத்தனே. ஓகே, அந்த மாதிரி அப்டேட் பண்ணணுன்னா அந்த சஸ்பென்சிங் ஹேண்ட்லிங்லாம் நல்லா பார்த்துக்கணும். அது நான் வந்து இந்த என்னது லான்ஸாக தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஹேண்ட்லிங் பர்ஃபெக்டாக இருக்கும். கிளாஸ் 3 கிளாஸ் 2 தெரில எனக்கு. இவனும் பீட் பண்ண முடியல. இந்த லாரிக்காரனே என்னால் பீட் பண்ண முடியல. ட்ரக்கு போய் சொல்லுடா எங்கேயாச்சும் பாருங்க. எனக்கு பர்ஃபெக்டாகவே இல்லை. என்ன ஒன்று இருக்கிறியாடா நீ போடா. நான் கடைசி வரைக்கும் இந்த ஃபஸ்ட் ப்ளஸ் விட மாட்டேன்னு நினச்சேன். பட் ஆனால் ஃபஸ்ட் ப்ளஸ் விட்ற மாதிரி ஆச்சு. ஓகே, இப்போ செகண்ட் ப்ளஸில் இருக்கான். நம்மளும் செகண்ட் ப்ளஸை விட்டுட்டு என்னை இடித்து தள்ளிட்டு இருக்கான். போடா அந்த கார் மேலே சொருடா. ஏன்டா சொருவவே மாட்டேன். இப்போ இவனை இடித்தா வேஸ்ட்டு தான். நான் கொஞ்சம் நவுந்து வரட்டும். இவனை இடிக்கவே முடியல மக்களே. பவர் ரொம்ப அதிகமாக வச்சுருக்கான் போல். இடிக்க போனால் நம்மளுக்கு தான் வேஸ்ட் அடி தான். ஓகே, நேராக போகலாம். எஸ், எப்போ பின்னாடி போயிட்டான் தலைவன். கிட்ட வர அவ்வளோ வேகமாக வரான் மக்களே. நீயாடாது சரம் இவன் தான் வேஸ்ட்டு தான். நான் பிரேக்கே பிடிக்காம வளைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே. ஆனால் பிரேக்கை பிடிச்சி வளைக்கிறேங்க. பிரேக்கை அங்கே இந்த ட்ரைனிங் வருது மக்களே. பர்ஃபெக்டாக திரும்புவாங்க இவனுங்களாம். எப்படி திரும்புவானுங்கன்னு தெரில. என்ன வேகத்தில் போயிட்டுருக்கான் பாருங்க. அதே வேகத்தில் நம்ம கை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இவன் கிட்ட நெருங்கிட்டேன். ஆனால் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்துருக்கு ட்ரைனிங்கு. ஓகே, போடாடே போடா. செப்பாடி எப்படியோ முந்திட்டவனை. சந்தோஷம். டேர்னிங் பிரேக் விட்டுட்டேன். ஃபஸ்ட் லேம்ப்பாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல. போய் இந்த மாதிரி இத்தனை லேம்பை வச்சுருக்காங்க. இன்னொரு காரு அடே ஏண்டா அப்புறம் அழுத்திட்டு அவ்வளோ வேகமாக வருவான் மக்களே. ஸோ விட்டு கொடுத்துட்டேன். சரி பரவாயில்ல. இங்கே பாருங்க அண்ணா இன்னமும் குட்டிக்கிட்டு தான் இருக்கான் அந்த இடத்துல. இங்கே இருப்பான் பாருங்க. நான் போகிறவள்ள உங்களை காமிக்கிறேன். உங்கள் இடத்துல இன்னமும் நான் குத்திட்டு தான் இருப்பாங்க. வேறுங்க தெரிஞ்சா இந்த மேப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதை கறக்காமல் இருங்க. கடா இருக்கான். ஓ பக்காயிடுச்சு தலைவனுக்கு. அங்கே பாருங்க ரீஸ்டார்ட் பண்ணி மேலே வந்துட்டு போயிட்டு இருக்கான். பாருங்க ப்ரைஸ்க்கு வந்துட்டான். நம்மளும் ஃபஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சாச்சு. பிரேக் அவுட்லாம் ஆக்சிலேட்டரே கொடுக்கக்கூடாது. டக்குக்கார நட்டிடா. ஆனால் நம்ம கார் வலிக்கி விட்டுச்சு. போ இந்த மாதிரி ஸ்பீட் முக்கியம் நம்மளுக்கு. டேர்னிங் வராத வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பீட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, இந்த டேர்னிங்கில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக திரும்பிதான் போதும். இந்த கோட்டை ஃபாலோ பண்ணி போனால் சரி தான். பட் ஆனால் ஆப்போசிட் ரோட்டில் கூட்டு போகுது இந்த கோடு வர. இந்த லாரிக்காரன் வந்து சைடில் எடுக்காத வரைக்கும் சரி. ஓகே, நம்ம இவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கோம். 180 வட்டிச்சா. ஓகே, அந்த இடத்துல எப்படி பர்ஃபெக்டாக திரும்பணும்னு பாருங்க. இந்த வாட்டி விட்டு கொடுத்துருவேன் நான். இந்த ரேஸை எப்படியாச்சும் இந்த ரேஸை நான் முடிப்பேன்டா அன்றைக்கி. ஓகே, இந்த ரேஸை நீங்கள் முடிக்காம மாட்டேன். வாங்கிட்டு போகிறேன் நான். சரி ஓகே, பிரேக் அவுடு போடா வளர்ந்துடா வடைடா கௌசிக்கு. போடா. ஸோ பாடி ஃபஸ்ட் ப்ளேஸில் முடிச்சிட்டேன். 20 XP ஏறி இருக்கு நம்மளுக்கு. உயிரே வருது. இவங்களே அப்படியே நம்ம தோக்கடிச்சாச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பேர் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்களாம் எப்படியாவது நம்ம முடிச்சே தீரணும். இந்த கிளப்புக்காரங்களாம் ரொம்ப மோசமான ஆளுங்க மக்களே. நீங்கள் சும்மா நினைக்கக்கூடாது. இவங்களெல்லாம் இந்த பாஸ் சும்மா நினைக்கக்கூடாது. பார்க்காத ஆள் சாதாரண மாதிரி தருவான். பட் ஆனால் ரொம்ப மோசமானவன். ஸ்ப்ரிண்ட்டு எவ்வளோ தூரண்டாது. இங்கே ஸ்டார்டிங்கு இங்கே எண்டிங்கா. இங்கே ஸ்டார்டிங்கு இங்கே எண்டிங்கு. 2 இடத்துல நல்லா பர்ஃபெக்ட் பெண்டிங்காக வரும். பட் பரவாயில்ல, நம்ம ரோட்டை போட்டு போயிடலாம்.
ஸ்போர்ட்ஸ் போகிற வழியில் பெட்ரோல் போட்டு போயிடலாம் மக்களே. பெட்ரோல் பங்க் கற்றுக்கிட்ட இல்லையா? என்னடா ஆப்போசிட் ரோட்டில் ஏற்ற வேலை சொல்கிறீங்க? ஐயோ பாவம்டா. ஓகே, வந்து போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருந்து நம்ம பாலத்துக்கு கீழே தான் மக்களே பெட்ரோல் பங்க்லாம் இருக்குது. நம்ம பாலத்துக்கிட்ட போதையே போகிற வழியில் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு, அதை ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ரீஃபில் பண்ணோம். சுத்தமாக பெட்ரோலே இல்லை மக்களே. இந்த கூகுள் மேப் ரொம்ப மோசம் காட்டுது மக்களே. கூட்டு வரேங்கிறப்ப வேறு எங்கேயோ வந்து முத்து சந்துக்கு ஓட்டு போயிடுச்சு. இது நானே கண்டுபிடிச்சி போயிருப்பேன்டா. பாருங்க, ரிட்டர்ன் பண்ணி போகணுமா? இது வேஸ்ட்டு. இப்படி போயிடலாம். அதுக்கு ஏன்டா சாவடிக்கிறீங்க அப்படி? பில்டிங் கூடலாம் பூந்து போகணுமா மக்களே? இதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டு வந்தால் கூட பரவாயில்ல, நான் போய்க்குவேன் அப்புறமா. சூப்பர் சொருவு. ரைட் ஜம்ப்பு 25 ட்ரிஃப்ட்டு காம்போ லாஸ்ட். ஓகே, ட்ரெஸ்ஸுக்கு பார்த்துக்கிட்டு பெட்ரோல் ரீஃபில் பண்ணி போயிடலாம். பெட்ரோலை ஸ்போர்ட்ஸ் கேஸை நான் ஃபில் பண்ணிட்டு போகணும். ஐயோ, ஆனால் ஹார்ட் ஷேப்பில் வருது. இங்கே வருங்க. இவன்கிட்ட கிராஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கடா இருக்கு. பகாச்சு உங்களை கேமு என் கடா இருக்கு. வெயிட் பண்ணுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம். ஸ்க்ரீன்ஷாட் ஹைட்டு ட்ரெஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ட்ரெஸ் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இல்லையே. ஓ, பக்கத்தில் ஒரு ட்ரிஃப்ட்டோட இடம் வரும், அந்த இடத்துல தான் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி டேர்ன் பண்ணி இப்படி போகணும். ஓகே. ஓ, பாலத்து மேலே இருக்கவங்களே. ஆண்டா, எங்கடா இருக்கு? நீ சொல்கிற வரையும் நம்ம போவோம். பாலத்து மேலே கூட மேபி வச்சுருப்பாங்க. இந்த ரேஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீடியோ முடிச்சிடலாம். ஐயோ, ஹேண்டிங் ஒன்றும் வராதே. டயர் வேற மாட்டணும். என்னடா இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது? பிரச்சனை ரொம்ப ஓவராகுது. பண்ணுங்க, டியூனிங் ஷாப் ட்ராவல். ஸோ இவ்வளோ பிரச்சனை வருது தெரிஞ்சிடும், பார்த்தே இருக்க மாட்டேன். ஆனால் மாஸ்டாக எடுத்துகிட்டு வரல. வெயிட் பண்ணுறான். டியூனிங் ஷாப்புக்கு வந்திருக்கேன். ஓகே, பரவாயில்ல, பெட்ரோல் மக்கும் போட்டு போயிடலாம். டியூனிங் ஷாப்பில் டயர் சுத்தமாக இல்லையா? வீல்ஸ் மாற்றலாம். ரேசிங் டச்சி இப்போ கரெக்டாக இருக்குது. அது மாற்றிட்டேன். இப்போ நான் போயிட்டு இப்போ வந்து ரசம் வந்து நல்லாயிருக்கும் பார்ப்போம்.
வச்சுருக்கேன். பை 10x போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். பட் அவங்கள்ட்ட அவ்வளோக்கு காசே இல்லை. ரேசிங் வேணாம், ஸ்போர்ட்ஸில் பண்ணலாம். ஸோ பாடி இன்ஸ்டால் பரவாயில்ல. ஓகே, டயரோட திக்னஸ் நம்ம ரொம்ப அதிகம் பண்ணிட்டுருக்கோம். இதுக்கு 420 8,000 செலவு பண்ணியிருக்கேன். மீதம் எவ்வளோ இருக்கும் பார்ப்போமா? 2,000 தானே இருக்கும். இப்போ 43,000 வச்சுருக்கேன். அந்த காரோட சின்ன அப்கிரேடேஷனுக்காக வேஸ்ட்டு பண்ணி போட்டேன். சரி ஓகே பரவாயில்ல. ஓ அதே லெஸ் பண்ணேன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். வருங்க, முந்தைக்கெல்லாம் செம்ம ஈஸி சொல்லக்கூடாது. சில நேரத்தில் முந்திடுவான் தலைமை. ட்ரோனரை என்கிட்டே வரியாடா நீ, நம்மளை இடிக்க வருவான். அவர் நல்லா நோண்டு போயிடுறான். ரதி பண்ண அவனுக்கு வெயிட் பண்ணு. அவனே உன் ஃப்ரெண்ட்ஸோடய நான் ரேஸாக போட்டு ஜெயிச்சிருக்கேன். நீ என்னை ஜெயிச்சு விட்ருவ. நமக்கு வெறுப்பாத்துறானே நம்மளை. சத்தான் வெயிட் பண்ணுங்க. பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ப்ளேஸை ஒத்து கொடுத்துட்டான். அப்படின்னு சொல்லக்கூடாது. முந்தை ட்ரை பண்ணிட்டான், பின்னாடி வந்துருக்காப்புல. ஐயோ நிறைய சொல்ல போகிறேன், சொல்லிவிட்டேன். பரவாயில்ல, நம்மளோட 7 மீட்டர் கிட்ட வந்துட்டான் தலைவன். ஏன்டா நீ இடிக்கிறதுக்கு என்னடா போல, என்னடா சந்தோஷம். டேய் இந்த ஏஐயெல்லாம் சுத்தம் வேஸ்ட்டு மக்களே. எப்போ வேணாலும் நீங்கள் இது பண்ணி இந்த மாதிரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ட்ரெஸ் முடிய போகுது. நான் அதே பொசிஷனில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்லேயே நான் போகணும். இவ்வளோ ஈஸியாக இருக்கானே. தூரம் போயிட்டான். குத்திட்டான் போல். டேனிங் சின்ன டேனிங் தானா அண்ணாவா? பட் ஆனால் ரோடு பெருசு இல்லை, ரோடு சின்னது. இன்னும் ஒரே ஒரு டேனிங் தான் இருக்குது. ஒரு டேனிங் பர்ஃபெக்டாக பண்ணிடணும். ஒரு டேனிங் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, நம்ம ஷார்ட்கட்டில் போட்டு போயிடலான்னு பார்த்தா அது முடியாது. ஷார்ட்கட்டில் தானே போட்டு போகிறேன். ஃபஸ்ட் போடா மாப்பிள்ள. ஓகே, இவனையும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ பாடி எல்லாம் ஏற்றி வச்சுக்கணும். 2,000 4,000 இப்போ 20 ஹெச்பி ஏறுது. 20 தான் ஏறுமாடா. முடிச்ச நம்மளுக்கு 30,000 கிடைக்கும். அவுட் ஆஃப் கேஷ். எஸ், ஃபியூல் ஃபில் பண்ண நினச்சிக்கிட்டேன். கிட்ட தான் இருக்குது, போயிட்டேன். ஓகே, வந்து சீக்கிரமாக போய் ஃபியூல் ஃபில் பண்ணிட்டு திரும்பி நம்ம வந்து அதுக்கு எடுத்து ஒரு ரேஸாக முடிச்சிடண்டா அண்ணாவா. ஸோ ஓகே, ஃபில் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ஒரு அந்த வீடியோ முடிச்சுலாம் நினைக்கிறேன். ஆல்ரெடி 23 நிமிஷம் போயிடுச்சு. இந்த வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் ஏன்டா நிறையா நேரம் போகிறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. அப்படின்னால நான் தான் வந்து நிறைய நேரம் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அதனால் பேர் இந்த ஃபியூல் முடிச்சுட்டு நான் வீடியோ முடிச்சிடலாம். ஸோ ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணணும். ஓகே, தான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ யூ தட்டா பாய் மக்களே, பாய்.